சோ லூப்ன்றது வந்து என்னன்னா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றது. எங்க பாத்திருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. வேற எங்க பாத்திருக்கீங்க லூப்ன்றத? நீங்க வேற எங்க பாத்திருக்கீங்க? அந்த வேர்டு எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல அப்படின்னா எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல அப்படின்றத சொல்லிருங்க. ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா எங்க கேள்விப்பட்டீங்க, எங்க படிச்சீங்க? நான் ப்ரோக்ராமேட்டிக் கொஸ்டினே கிடையாது, லூப்ன்ற வேர்டை எங்க பாத்திருக்கீங்க? பூஜா, லக்ஷ்யா, பேட்டர்ன்ஸ் டிரா பண்றது இல்லனா எது? ஆட்டோமேட்டிங் டாஸ்க்ஸ். ஆட்டோமேட்டிங் டாஸ்க்ஸ். ஓகே, நான் அதெல்லாம் கேட்கல. எவ்ரிடே இந்த லூப்ன்ற வேர்டை ஏதோ ஒரு இடத்துல நம்ம பார்த்திருக்கோம், நான் பார்த்திருக்கேன். ப்ரோக்ராமேட்டிக்லாம் கிடையாது, ப்ரோக்ராமிங்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த வேர்டை நீங்க டெய்லி எவ்ரிடே ஒரு காலையில இடத்துல பாருங்க. பிரஷ் பண்றது, லைக் ஓகே, ரொட்டீன். ரொட்டீன். ஓகே, எவ்ரிடே ரொட்டீன். எவ்ரிடே காலையில எந்திரிச்சா பிரஷ் பண்றோம். எவ்ரிடே அதே தான் நம்ம திரும்ப திரும்ப பண்றோம். எவ்ரிடே காலையில சூரியன் உதிக்குது, சாயங்காலம் மறையுது. திஸ் ஹேப்பன்ஸ் இன் அ லூப். இது சூரியன் வந்து எத்தனை நாளைக்கு கிழக்குல உதிக்கும்? 10 நாள், 20 நாள், 50 நாள், 100 நாள்? ஏதாவது சொல்ல முடியுமா? முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது. சோ இது வந்து எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது, இது எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த லூப் வந்து அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், நிக்காது. அது நிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. காலையில உதிக்கும், சாயங்காலம் மறையும். காலையில உதிக்கும், சாயங்காலம் மறையும். இது வந்து ரிப்பீட்டடா ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த 10 நாள்ல முடியும்னு சொல்ல முடியாது, அடுத்த 100 வருஷத்துல முடியும்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரியாது இல்லையா? அடுத்த 200 வருஷத்துல முடியுமான்னு தெரியாது. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது கிழக்குல உதிச்சுக்கிட்டு தான் இருந்தது, இன்னைக்கும் உதிக்குது, அடுத்த பல ஆயிரம் வருஷங்களுக்கும் உதிக்கும் இல்லையா? இது மாறாது. காலையில எந்திரிக்கிறோம், பிரஷ் பண்றோம், அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறோம், பிரஷ் பண்றோம். திஸ் பிகம்ஸ் ரொட்டீன் ஆக்டிவிட்டி. இந்த லூப்ன்ற வேர்டை வேற எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் போன்ல பாட்டு கேட்பீங்க? யாருமே இல்லையா? ஓகே, சரி. இப்ப நான் என்ன ரைட், நான் ஒரு கேள்வி கேட்டேன், இப்ப சொல்லுங்க. இந்த அது லூப்ன்ற மியூசிக்ல இருக்கும் சார். லூப்ல போட்டோம்னா அந்த பாட்டு அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். ரைட். சோ பாத்திருக்கீங்கல்ல, அந்த பட்டனுக்கு பேரே லூப்னு தான் வச்சிருப்பாங்க. கரெக்டா? ஆமா சார். சோ ஞாபகம் வரலையா? நான் கேள்வி கேட்கும் போது ஞாபகம் வரலையா? ஆமா சார், டக்குன்னு ஞாபகம் வரல. ரைட். சோ லூப்ன்றது, அந்த லூப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் சார் அடுத்து. ஓகே, எதனால அந்த லூப் பட்டனை கிளிக் பண்றீங்க? நெக்ஸ்ட் அந்த பாட்டு ஓடுறதுக்கு. ஓகே, ஏன் அந்த பாட்டு ஓடணும் அடுத்து? நமக்கு அந்த பாட்டு பிடிக்கிறதுனால அது லூப்ல பாட்டு வச்சிருப்பாங்க. பிடிச்சிருக்கு இல்லையா? அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் லூப் பட்டன் போடுறேன். அந்த லூப்ல திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்க போது. எனக்கு எப்போ நான் போதும், எனக்கு சலிச்சு போச்சு, இல்லைன்னா எனக்கு எப்ப வேற வேலை இருக்கு அப்படின்றது வந்துருச்சுன்னா அந்த லூப்பை நான் ஆஃப் பண்ணிட்டு போனை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். கரெக்டா? அதுதான் நீங்களும் பண்ணுவீங்க. அது வந்து 10 தடவை லூப் ஆகணும், 20 தடவை லூப் ஆகணும்லாம் தெரியாது. நீங்க லூப்னு போட்டு விட்டுருவீங்க. திடீர்னு வேற ஒரு ஒர்க் வந்துருச்சு, இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த பாட்டு போதும், எனக்கு நான் தூக்கம் வருது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த லூப் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வெளியில வந்துருவீங்க. ரைட்? சோ இந்த லூப் வந்து ஃபார் எவர் ரன் ஆகாது. ரன் ஆகும், அட் சம் பாயிண்ட் நீங்க வந்து நிப்பாட்டிடுவீங்க இல்லையா? ஓகே, ரைட்.
இப்ப வந்து வீட்ல நான்வெஜ் செய்றீங்க, இல்லனா நீங்க வெஜிடேரியனா இருந்தா பருப்பு வேக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்ல பெரியவங்க வந்து 5 விசில் வந்ததுன்னா அடுப்ப ஆஃப் பண்ணிருன்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? 5 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டெப் 1 என்ன? அடுப்புல வச்சாங்க, அடுப்ப ஆன் பண்ணிட்டாங்க, நீங்க ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 5 விசில் வந்தா ஆஃப் பண்ணுன்னு சொல்றாங்க. என்ன நடக்கும்? என்ன பண்ணுவீங்க? கவுண்ட் பண்ணுவோம் சார். ஓகே. எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 1 2 ஓகே. சோ மொத விசில் அடிக்கும். மொத விசில் அடிக்கும்போது 1ன்னு கவுண்ட் வச்சுக்குவீங்க. அடுத்து 2வது விசில் அடிக்கும். 2ன்னு கவுண்ட் வச்சுக்குவீங்க. 3வது விசில், 4வது விசில், 5வது விசில். இப்ப 6வது விசிலுக்கு வெயிட் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ண மாட்டோம் சார். 5லயே ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். அப்போ இதையும் நான் ரிப்பீட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயத்தையும் நான் ரிப்பீட் தான் பண்ணேன். இப்பயும் இந்த விசில் வருதா இல்லையா அப்படின்றத நான் இந்த ஆக்டிவிட்டியை நான் ரிப்பீட் தான் பண்றேன். அடுத்த விசில் அடிக்குதா, அடுத்த விசில் அடிக்குதான்றத நான் ரிப்பீட் பண்றேன். ஒவ்வொரு ரெப்பிட்டிஷனுக்கும் நான் வந்து கவுண்ட் பண்றேன். இது எத்தனாவது தடவை நடந்திருக்கு, இது எத்தனாவது தடவை நடந்திருக்கு, நான் ஒவ்வொரு தடவையும் நான் கவுண்ட் பண்றேன். ஒவ்வொரு தடவை கவுண்ட் பண்ணும்போது நான் ஒரு தடவை தான் இன்கிரிமெண்ட் பண்றேன். 1க்கு அப்புறம் 2 தான், 2க்கு அப்புறம் 3 தான், 3க்கு அப்புறம் 4 தான். 1 தான் இன்கிரிமெண்ட் ஆகுது. நான் 5 தடவை இன்கிரிமெண்டோ 10 தடவை இன்கிரிமெண்டோ அது நான் பண்ணல இல்லையா? பிட்வீன் எவ்ரி லூப் நான் ஒரு கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லூப் வந்து 5 தடவை தான் ரன் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதுதான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஒருவேளை நான்வெஜ் மட்டன் வச்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 விசில்னு வச்சுக்கோங்களேன். 7 விசிலுக்கு ஆஃப் பண்ணு அப்படின்னாங்கன்னா 7 விசில் வர வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். அப்போ 5 விசிலுக்கு வெயிட் பண்ணணுமா, 7 விசிலுக்கு வெயிட் பண்ணணுமா அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் பீயிங் குக்டு. குக் பண்றது இப்போ ஒரு பொட்டேட்டோவா இருக்கு அப்படின்னா நிறைய விசில் விடணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஒருவேளை மொச்சக்கொட்டை போடுறாங்க அப்படின்னா நிறைய விசில் விடணும். நான் அடுப்புல வச்சது கிடையாது. ஆனா அடுப்புல வைக்கும் போது நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். ஓகே. வச்சாலும் தப்பு கிடையாது. பட் நான் வச்சது இல்ல. ரைட். சோ ஒவ்வொரு பொருளுக்கு ஏத்த மாதிரியும் இந்த லூப் கவுண்ட் வந்து மாறும். எத்தனை தடவை விசில் அடிக்குது நம்ம கவுண்ட் பண்றோம் அப்படின்றது மாறும் இல்லையா? இதுதான் வந்து ரியல் டைம்ல லூப். ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறது தான் லூப். ஒரு விஷயம் 2 தடவை தான் நடக்குது அப்படின்னா அது லூப்னு எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா அதே விஷயம் ஒரு 3-4 தடவை நடக்குது, ரிப்பீட்டடா நடக்குது. 2 தடவை நடந்தாலும் லூப் தான். ரிப்பீட்டடா வந்து ஒரு 3-4 தடவை நடக்குது அப்படின்னா அதை வந்து லூப்னு எடுத்துக்கலாம். சில லூப்புக்கு ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரெப்பிட்டிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குக்கர் விசில் 5 தான் கவுண்ட் அப்படின்னு தெரியும். இது ஃபைனைட் லூப். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராமிங்கே நான் போகல. நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். ஃபைனைட் லூப். ஃபைனைட் லூப்னா குக்கர் விசில் கவுண்டிங். குக்கர் விசில், குக்கர்ல வந்து விசில் அடிக்குது, எத்தனை விசில் அடிக்குதுன்றத நான் கவுண்ட் பண்றேன். அது வந்து ஃபைனைட் லூப். இது எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். 5 விசில்னா 5 தான், 10னா 10 தான், 2னா 2 தான், அதுக்கு மேல கிடையாது இல்லையா? அதுக்கு மேல மறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் வீட்ல அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியது இல்லை. இன்னொரு லூப் இருக்கு. அது இன்ஃபைனைட் லூப். இன்ஃபைனைட் லூப் வந்து சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இது எவ்ரிடே நடக்கும். எது வரைக்கும் நடக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் இது எவ்ரிடே நடக்கும். இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்கும் இருந்தது கிடையாது. இதுக்கு எண்டும் கிடையாது. இது எப்ப முடியும்னு தெரியாது. இது ஒரு வகையான இன்ஃபைனைட் லூப். இன்னொரு வகையான இன்ஃபைனைட் லூப் லிசனிங் சாங்ஸ் இன் லூப். ஒரே சாங்க திரும்ப திரும்ப கேட்கறது. நீங்க ஒரு சாங்க லூப்ல போடும் போது இந்த சாங்க நான் 5 தடவை தான் கேட்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி போடுறீங்களா? அப்படி முடிவு பண்ணி போடுறீங்களா? ஐ நீட் an answer. இல்லண்ணா.
நான் கேட்கிற கேள்விக்கே எனக்கு ஆன்சர் தெரியும், இல்லன்றதுதான் ஆன்சர், அது எனக்கு தெரியும். பட் ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஓகே, நான் கேட்கிற கேள்விக்கே ஆப்வியஸா ஆன்சர் இல்ல அப்படின்றது எனக்கே தெரியும். பட் ஸ்டில் நான் கேட்கறேன்னா நீங்க ஆன்சர் சொல்லணும்ன்றத நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க நான் சொல்றத லிசன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரியும். அதாவது நான் வந்து என் மானிட்டரை பார்த்து பேசிட்டு இருக்கேன்னா, இல்லைன்னா நான் பேசுறதுக்கு பின்னாடி 4 பேரோட காது இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியணும். அப்போ நான் கேள்வி கேட்கும் போது நீங்க பதில் சொல்லணும். ரைட். சோ நீங்க சாங்க வந்து லூப்ல போடும் போது எத்தனை தடவை இந்த சாங்க போட போறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்னைக்காவது நீங்க சாங் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவை லூப் முடியும் போதும் இந்த சாங் வந்து எத்தனை தடவை கேட்டீங்க அப்படின்றத என்னைக்காவது கவுண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார். இல்ல, அது நமக்கு அவசியமும் கிடையாது இல்லையா? கவுண்ட் பண்றதுல அவசியமும் கிடையாது. எனக்கு பாட்டு கேட்கணும்னு தோணுது, நான் லூப்ல போட்டு விடுறேன், அது பாட்டுக்கு ரிப்பீட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அது எத்தனை தடவை ஓடணும்ன்றது எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா எனக்கு நல்லா தெரியும், அட் சம் பாயிண்ட் ஐ வில் ஸ்டாப். இந்த லூப் வந்து 1000 தடவை 2000 தடவைலாம் ஓடாது. எத்தனை தடவை ஓடும்னு எனக்கும் தெரியாது. நான் போட்டேன்னா மேபி முதல் லூப்லயே நான் ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒரு 3 தடவை ரன் பண்ணிட்டு ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒரு 10 தடவை கேட்டுட்டு ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் ஸ்டாப் பண்ணுவேன். ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்டாப் பண்ணுவேன். ஆனா எப்ப ஸ்டாப் பண்ணுவேன் அது எனக்கு தெரியாது. அது என் மூட பொறுத்து. அந்த லூப் ஓடிக்கிட்டே இருக்கும் போது நடுவுல ஒரு இடத்துல நான் ஸ்டாப் பண்ணுவேன். எண்டு எனக்கு தெரியாது. இது ஒரு வகையான லூப் இல்லையா? சோ இதுதான் ஃபைனைட் லூப் அண்ட் இன்ஃபைனைட் லூப். இன்ஃபைனைட் லூப்ல 2 வகை இருக்கு. ஒன்னு முடிவே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு ஓடும், ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சன்ரைஸ் சன்செட் இதெல்லாம் எக்ஸாம்பிள். இன்னொன்னு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா ஏதோ ஒரு கண்டிஷன்ல நின்றோம். அது சாங்ஸை வந்து லூப்ல கேட்கறது. எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நான் நிப்பாட்டிடுவேன். அது எத்தனை தடவை ஓடணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க எப்ப நிப்பாட்டுவீங்க? பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நிப்பாட்டுவீங்களா, நடுவுல நிப்பாட்டுவீங்களா, இல்லைன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் நிப்பாட்டுவீங்களா? நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, பாட்டு ஆரம்பிக்கும் போது நிப்பாட்டுவீங்களா, நடுவுல நிப்பாட்டுவீங்களா, எண்டுல நிப்பாட்டுவீங்களா? எண்டுல சார். ஓகே, மத்தவங்க? எப்போ தேவையோ அப்போ நிப்பாட்டுவோம். ரைட். சோ எப்ப தேவையோ அப்ப நிப்பாட்டிக்கலாம். எனக்கு பாட்டு ஓகே ரைட் சலிச்சு போச்சு, இல்லைன்னா ஆபீஸ்ல இருந்து யாரோ பிங் பண்றாங்க, வீட்டுல என் ஒய்ஃப் கூப்பிடுறாங்க, எங்க அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னா ரைட் போதும், அப்படியே ஹெட்போனை கழட்டி வச்சுட்டு போயிடுவேன். அந்த இடத்துல நான் பாட்டு முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன் இல்லையா? நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணாச்சுன்னா நிப்பாட்டியாச்சு. அது பாட்டு ஸ்டார்டிங்ல இருக்கா, எண்டிங்ல இருக்கா, நடுவுல இருக்கா, இட் டசன்ட் மேட்டர் இல்லையா? நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எப்ப வேணா நிப்பாட்டலாம். ரைட். இதெல்லாம் வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். இந்த கான்செப்ட்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ப்ரோக்ராம்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நோ சார். இல்லண்ணா. ஓகே. சோ ப்ரோக்ராம்ல இதேதான் லூப். ஓகே, இதேதான் லூப், இதே கான்செப்ட் தான். ஃபைனைட் லூப். ஃபைனைட் லூப்புக்கு ப்ரோக்ராமேட்டிக்ல என்ன பண்ணுவாங்கன்னா இது ஃபார் லூப். ஃபார் லூப்ன்றது ஃபைனைட் லூப். அது வந்து இத்தனை தடவை தான் ரன் பண்ண போறேன் அப்படின்றது தெரியும், அது ஃபார் லூப். இன்ஃபைனைட் லூப் வந்து இத்தனை தடவை ரன் ஆகணும்ன்றது எனக்கு தெரியாது. நான் அந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் 10 தடவை தான் ரன் பண்ண போறேன், 20 தடவை தான் ரன் பண்ண போறேன், அது எனக்கு தெரியாது. இப்ப வந்து யாரோ ஒருத்தவங்க மேரத்தான் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மேரத்தான் ஓடுறாங்க. அந்த லூப் வந்து ஒரு சர்க்கிள் வந்து 1 கிலோமீட்டர், மேரத்தான் வந்து 10 கிலோமீட்டர் ஓடுறாங்க. அப்போ அந்த இடத்த எத்தனை தடவை சுத்தி வரணும்? 10 தடவை. 10 தடவை இல்லையா? இது எந்த வகையான லூப்? ஃபார் லூப். ஓகே, ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? Finite, sir. ஃபைனைட். ஃபைனைட் இல்லையா? ஃபைனைட். ஏன்னா 10 தடவை தான் சுத்தணும்னு எனக்கு தெரியும். 10 தடவை தான் சுத்தணும், ஏன்னா 10 கிலோமீட்டர் தான் ஓட போறோம், 10 தடவை தான் சுத்தணும்.
நான் வந்து ஓடுறேன், மாங்குன்னு ஓடுறேன். 5வது ரவுண்டு சுத்தும் போது என்னால ஓட முடியல, அவ்வளவுதான். மூச்சு வாங்குது, இதுக்கப்புறம் ஓட முடியாது, எனர்ஜியே கிடையாது. நான் 10 ரவுண்டு முடிச்சுதான் ஆகணுமா, நிப்பாட்டிக்கலாமா? நிப்பாட்டிக்கலாங்க. நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிக்கலாம் இல்லையா? நான் நிப்பாட்டினா யாராவது வந்து என்ன பனிஷ் பண்ண போறாங்களா? இல்லையா? சோ நான் ஒரு ஃபைனைட் லூப் ரன் பண்ணாலும் அந்த ஃபைனைட் லூப் அந்த எவ்வளவு கவுண்ட் இருக்கோ அது வரைக்கும் ஓடிதான் நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நடுவுலயே நிப்பாட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நிப்பாட்டிக்கலாம். நான் ஓடும் போது, நான் ஸ்டார்ட் பண்ணும் போது 10 கிலோமீட்டர் ஓடணும்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா? நான் ஓட ஆரம்பிக்கும் போதே நான் வந்து 5 ரவுண்டுல நிப்பாட்டணும்னு நினைச்சலாம் நான் ஆரம்பிக்கல. நான் அந்த ஒரு டிட்டர்மினேஷனோட, ஒரு வில் பவரோட நான் 10 கிலோமீட்டர் ஓடிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் ஆரம்பிச்சேன். பட் 5 கிலோமீட்டர் தாண்டி என்னால ஓட முடியல. நான் ஓடணும்னு நினைக்கிறேன், பட் என்னால ஓட முடியல, என் பாடி ஒத்துழைக்கல. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப ஸ்டாப் தான் பண்ணிக்கணும், வேற வழியே கிடையாது. ரைட்? அப்போ இந்த லூப்பை நான் ஸ்டார்ட் பண்ணும் போது 10 தடவை ஓடணும்ன்ற முடிவு பண்ணேன். ஆனா ஏதோ ஒரு ரீசன்னால இந்த லூப்பை பாதிலேயே நிப்பாட்ட வேண்டியதாயிடுச்சு. நிப்பாட்டலாம்னா நிப்பாட்டிக்கலாம். ப்ரோக்ராமேட்டிக்லயும் அப்படிதான். ஓகே, ப்ரோக்ராமிங்லயும் இந்த லூப்பை 10 தடவைனா 10 தடவை ரன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் பாதிலேயே நிப்பாட்டணும் அப்படின்னா நிப்பாட்டிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, இதுல இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே ஓகே இல்லண்ணா. சரி. இப்போ இன்னொரு இது, இப்ப லெமன் இந்த ஸ்பூன் ரேஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? லெமன் இந்த ஸ்பூன்ல எலுமிச்சம்பழம். சரி, எத்தனை பேருக்கு தெரியாது? கை தூக்காதவங்களா இருக்கிறீங்க, அதனாலதான் கேக்குறேன். எத்தனை பேருக்கு தெரியாது? இப்ப கை தூக்கி இருக்கவங்க தெரியாதுன்றதுக்கு கை தூக்குனீங்களா, தெரியும்ன்றதுக்கு கை தூக்குனீங்களா? சரி, தெரியாது சார். தெரியாதா? ஸ்பூன்ல லெமனை வச்சுட்டு நடந்து போவாங்களேப்பா, ஸ்டார்டிங் இருக்கும் எண்டிங் இருக்கும், ஸ்பூன்ல லெமன் வச்சு நடந்து போவாங்களே, தெரியாதா? ஓ, தெரியும் தெரியும் சார். அதுதான் லெமன் இந்த ஸ்பூன். வாயில ஸ்பூன் வச்சுட்டு அது மேல லெமனை வச்சுட்டு போறது. ரைட்? இப்போ போற வழியில நான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டேன், லெமன் கீழே விழுந்துருச்சு, என்ன பண்ணுவாங்க? ஸ்பூன்ல லெமனை வச்சு நான் போறேன், கொஞ்ச தூரத்துல லெமன் கீழே விழுந்துருச்சு, கேம் என்ன விட்டு பண்ணலாம்? வெளியே வந்துரும் சார். திரும்ப எடுத்து ஃபர்ஸ்ட். ஓகே, ஒரு ஆப்ஷன் வந்து கேம் விட்டு டிஸ்குவாலிஃபைடு. ஆப்ஷன் 2 வேற என்னவா இருக்கலாம்? திரும்ப எடுத்து முதல்ல இருந்து ஆரம்பி. வெரி குட். சோ திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? மறுபடியும் ஸ்டார்டிங் லைனுக்கு போயிட்டு அந்த இடத்துல ஸ்பூன்ல லெமன் எடுத்து வச்சுட்டு போக முடியாது. ஸ்டார்டிங் லைனுக்கு போயிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். நடுவுல எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா திரும்ப அந்த லூப்பை முதல்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். இத நான் பவுண்டரிக்கு போற வரைக்கும் நான் இதை ரிப்பீட் பண்ணுவேன் இல்லையா? இதுதான் ப்ராசஸ். என்னோட எண்ணம், என்னோட எய்ம், அந்த பவுண்டரியை நான், அந்த டார்கெட்டை நான் டச் பண்ணிடணும், அந்த எண்டிங் பினிஷிங் லைனை நான் டச் பண்ணிடணும். நடுவுல லெமன் கீழே விழுந்துருச்சுன்னா அந்த லெமன் எடுத்துட்டு ஐ கோ பேக் டு ஸ்டார்டிங் ஆஃப் த லூப் அண்ட் தென் கண்டினியூ. அந்த லூப்போட ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன் இல்லையா? சோ உங்கள சில பேருக்கு ப்ரோக்ராமிங் முன்னாடியே தெரியும் அப்படின்னா நான் சொல்ற கான்செப்ட்லாம் எது ரிலேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு நான் சொன்னதை ப்ரோக்ராமிங்கோட ரிலேட் பண்ண முடிஞ்சுது? ரெண்டு பேருக்கா? ஓகே, குட். ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா வெரி குட். சரி, இந்த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் 3 பேரு. குட். ஸோ சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் இது வந்து வைல் லூப். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இது இருக்கும். C++ல டூ வைல்னு ஒன்னு இருக்கும், அது பைத்தன்ல கிடையாது, அதனால நான் சொல்ல போறது கிடையாது. அது பெரிய கான்செப்டும் கிடையாது, படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். லிசனிங் டு சாங்ஸ் அதுவும் வைல் லூப் தான், ரெண்டுமே வைல் லூப் தான். இது வந்து வைல் லூப் வித்தவுட்
எனி கண்டிஷன். இது வந்து வைல் லூப் வித் சம் கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா என் மூடு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நான் ஆஃப் பண்ணிடுவேன். அதுதான் என்னோட மூடு நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த சாங் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். தட் இஸ் த கண்டிஷன் இல்லையா? ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபார் லூப்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ். வைல் லூப் இப்ப கிடையாது, இட் வில் கம் லேட்டர். ஃபார் லூப்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் லூப்க்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, குக்கர் விசில் வந்து கவுண்ட் பண்ண போறோம். 7 தடவைனா 7 தடவை தான் கவுண்ட் பண்ண போறோம். 7 தடவை கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்னோட ப்ராசஸை நிப்பாட்டிக்கலாம், அடுப்பா ஆஃப் பண்ணிடணும் இல்லையா? இதை ப்ரோக்ராமேட்டிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து 7 தடவை கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 இல்லையா? ஒன்னா கவுண்ட் பண்ணணும். நான் ரெண்டா கவுண்ட் பண்ண போறது கிடையாது, ஒன்னா தான் கவுண்ட் பண்ண போறேன். ஸோ ஒன்னா நான் கவுண்ட் பண்ணணும். நான் 5 வரைக்கும் நான் கவுண்ட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்டாக்ஸ் ஃபார், யூஸ்வலா இங்க ஐன்னு போடுவாங்க, இன் ரேஞ்ச் ஆஃப் 5. பிரிண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிரிண்ட் ஆஃப் ஐ. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் என்ன பண்ணுன்றது நான் சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு நான் கொடுத்துருக்கேன்ல, ரேஞ்ச் ஆஃப் 5 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 5 நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். 5 நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு ஸ்டார்டிங் என்ன, எண்டிங் என்ன? ஸ்டார்டிங் வந்து 0. 0ல ஆரம்பிச்சு 5 நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்போ ஃபினிஷிங் நம்பர், ஃபைனல் நம்பர் என்னவா இருக்கும்? 4 sir. 4 இல்லையா? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனா 0 1 2 3 4 மொத்தம் 5 நம்பர். ரன் பண்ணி பார்ப்போம். 0ல இருந்து 4. சோ இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, 0ல ஆரம்பிச்சு மொத்தம் எனக்கு 5 நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்படின்னா 0ல இருந்து 4, 0 1 2 3 4 மொத்தம் 5 நம்பர் இதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபார் லூப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற 5 நம்பரை ஒன்னா ப்ராசஸ் பண்ணும். இந்த இடத்துல ப்ராசஸ்ன்றது என்ன? பிரிண்ட். அந்த பிரிண்ட்ன்றது தான் ப்ராசஸ். ஓகே, ஒவ்வொரு நம்பரா எடுத்து ப்ராசஸ் பண்றதுக்கு கொடுத்துரும். அந்த ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு நம்பரையும் ப்ராசஸ் பண்றதுக்கு கொடுத்துரும். அந்த பிரிண்ட்ன்றது தான் ப்ராசஸ், ஆக்சுவல் ப்ராசஸ். ஒவ்வொரு நம்பரையும் நம்ம பிரிண்ட் பண்றோம். நம்ம கொடுத்த ஒவ்வொரு நம்பரையும் நம்ம பிரிண்ட் பண்றோம். இத இப்படி போடாம இப்படியும் போடலாம் இல்லையா? பிரிண்ட் 0, பிரிண்ட் 1, பிரிண்ட் 2, பிரிண்ட் 3, பிரிண்ட் 4 இப்படியும் போடலாம். 4 லைன் 5 லைன் தானே, இப்படியே போட்டு போலாமே. எதுக்கு இப்படி போடுறோம் அப்படின்னா, 5 நம்பர்ன்றப்போ பிரச்சனை கிடையாது. வாட் இஃப் 5 becomes 10? வாட் இஃப் 10 becomes 100, 1000 லைன்ல பிரிண்ட் போட முடியுமா? இது ரிப்பீட் பண்ண முடியாது இல்லையா? அதனால இது நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து என்ன பண்றோம்னா 1 2 3 4ன்னு பிரிண்ட் தான் பண்றோம். அந்த பிரிண்ட்டை தான் நம்ம ரிப்பீட் பண்றோம். இப்ப மேல இருக்கிற லைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் பிரிண்ட் பண்ணும் போது பிரிண்ட்ன்றது சேம் தான், ஆனா அதுக்கு உள்ள கொடுத்துருக்க நம்பர் மட்டும் தான் மாறுது. 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. பிரிண்ட் பண்ற ஆபரேஷன் வந்து சேம் தான். the operation that I'm doing is same. ஆனா ஆபரேஷன்ல நான் என்ன கவுண்ட் எடுக்கிறேன் அப்படின்றது மாறுது. சோ 0 1 2 3 4 5 சாரி 4 தான், ஏன்னா மொத்தம் 5 தானே. சோ பிரிண்ட்ன்றது சேம் தான், எதை பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? சோ அதனாலதான் லூப் இருக்கு. இப்ப நான் 10 போடுறேன் அப்படின்னா 0ல இருந்து 9. சரி, இப்ப நான் 4 போடுறேன், எனக்கு 0ல இருந்து 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது இல்ல. எனக்கு 0ல இருந்து 3 வேண்டாம், எனக்கு 1ல இருந்து 4 வரைக்கும் வேணும். என்ன பண்ணலாம்? 0ல இருந்து 3 வேண்டாம், எனக்கு 1ல இருந்து 4. ஐயோட வேல்யூ 1க்கு கொண்டு போகும். புரியல. ஐயோட வேல்யூ வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஐயோட வேல்யூ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டு. 1ல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது? பேராந்தசிஸ்குள்ள 1,4 ன்னு கொடுக்கணும்.
ஓகே, அப்படின்னா உனக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்றது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. வெரி குட். சோ அது பண்ணாமையே வேற ஒண்ணு பண்ணி அவுட்புட் வர வைக்கலாம். என்ன பண்ணலாம்? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா நான் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? I equal to 1. ஆ? I equal to 1 and 2. ஐன்ற இடத்துல ஒண்ணு கொடுக்கலாம். ஐ இருக்கிற இடத்துல 1 கொடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் 1 தான் இருக்கும் இல்லையா? எனக்கு அது வேண்டாம். நான் 1 ரேஞ்ச் 2 போல 1 ஓகே, ரேஞ்ச்ல 1,5 1,4 கொடுக்கலாம். உங்களுக்கு ரேஞ்ச் 5 ஃபங்க்ஷன் கொடுக்கலாம், டெஃபினட்டா கொடுக்கலாம். 1,5 கொடுக்கணும்னு நினைக்கிறேன், டெஃபினட்டா கொடுக்கலாம். ஆனா அது இல்லாமையும் வேற வகையா பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நான் பிரிண்ட்ல I+1 கொடுக்கலாம்ல. ரைட், குட். சோ நான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா அதுக்கு பக்கத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இல்லையா? சோ 0க்கு பதிலா 0வோட அடுத்த நம்பர், 1க்கு பதிலா அதோட அடுத்த நம்பர், 2க்கு பதிலா அதோட அடுத்த நம்பர். அப்போ I+1. நான் 0 பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா ஆல்வேஸ் 0+1 பிரிண்ட் பண்ண போறேன். அப்போ 1. அடுத்த ஐட்ரேஷன்ல 1 வரும். 1 வரும்போது 1+1 2 பிரிண்ட் பண்ணுவேன் இல்லையா? இப்ப நான் ரன் பண்ணும்போது 1 2 3 4ன்னு வரும். ரைட். இப்ப எனக்கு வந்து 5 நம்பர் வேணும் அப்படின்னா 5 போட்டேன்னா எனக்கு 1ல இருந்து 5 வரைக்கும் வரும். ரைட். எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா 1 2 3 4 5ன்னு வந்துச்சுல, எனக்கு வந்து 5 10 15 20 25 அப்படி வரணும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா இன்டூ 5 போட போறேன். அப்படி இன்டூ 5 நான் போட்டேன்னா எனக்கு 5 10 15 20 25 5ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் வந்துடும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? அவுட்புட் இப்ப என்ன வரும்? எனக்கு நான் எதை நினைச்சு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன்றத நான் சொல்லிட்டேன். அவுட்புட் என்ன வரும்? சார் அப்படி வரா சார். I+1 ஈக்குவல் ஐயோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0+1 1 1 × 5 5 வரும் சார். அப்புறம் ஐல வந்து 5ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் சார். ஸ்டோர்லாம் ஆகாது. ஐல வந்து நான் I ஈக்குவல் டுன்னு கொடுத்தா மட்டும்தான் ஸ்டோர் ஆகும், இல்லைன்னா ஸ்டோர் ஆகாது. சரியா? ஓகே. இந்த ரேஞ்ச் வந்து 5 நம்பர் கொடுக்கும் இல்லையா? சோ இந்த ஃபார் லூப் வந்து 5 தடவை ரன் ஆகும். தடவை ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கும், அடுத்து 1ன்னு இருக்கும். அது இந்த லைன்ல தான் மாறும், இங்க வந்து மாறாது. இங்க மாறணும்னா நான் இப்போ I = 10ன்னு கொடுத்தனா மாறும். ஆனா இது கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப ஃபார் லூப் தான் போய் ரன் ஆகும். ஏன்னா இதுக்கப்புறம் கீழே ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்ல இல்லையா? அதுக்கப்புறம் ஃபார் லூப் தான் போய் ரன் ஆகும். அப்போ அடுத்த நம்பர் எடுத்துக்கும். இது நான் போட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சோ அசைன் ஆகாது, ஐயோட வேல்யூ மாறாது. ஓகே, இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவுட்புட் என்ன வரும்? தடவை ஐயோட வேல்யூ 0, அடுத்த லூப்ல ஐயோட வேல்யூ 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அப்புறம் 4. நான் என்ன அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் போட்டேன்றதை நான் சொல்லிட்டேன். என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் பிரிண்ட் ஆகுமா, வேற ஏதாவது பிரிண்ட் ஆகுமா? நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பார்க்கலாம். வாட் யூ திங்க்? இது 5 6 7 8 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஒரு ஆன்சர் வந்து என்னன்னா 5 6 7 8 4 நம்பர் இல்லையா? 5 நம்பர். ஓகே 9. நான் ஒண்ணு நினைக்கிறேன், அவங்க ஒண்ணு. ஓகே வெயிட், ஹோல்ட் ஆன். வேற யார் என்ன நினைக்கிறீங்க? 5 6 7 சார். ஓகே, இதேதான் வரும்னு நினைக்கிறாரு. அப்ப நான் நினைச்சது தப்பா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே நினைக்காம இருக்கிறது தப்பு. எதையாவது ஒண்ணு நினைக்கணும்.
சதீஷ். சார் 5, 10, 15, 25 தான் 20, 25 தான் சார். ரைட். 5, 10, 15. ஓகே, எனக்கு ஓட் பண்றாரு. வெரி குட். இதுக்கு ஒரு ஓட். என்னோட ஓட்டை கணக்குல சேர்த்துக்க வேண்டாம், ஒரு ஓட். ரைட். ராம்குமார். ஸ்ரீவதனி. 5, 10, 15, சார் 20. 5, 10, எஸ் காயத்ரி. மாதிரி தான் சார் அந்த சார் எடுத்துக்கணும். 5, Okay. 10, 15, Okay. 20. குட். ஓகே, குட். ஸ்ரீவதனி. 5, 6, 7, 8. ஓகே, வெரி குட். அடுத்து யார்கிட்ட கேட்கலாம்? பூஜா. Sir, 5, 6, 7, 8, 9. ஓகே, வெரி குட். வேற யாராவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? யாரையாவது கேட்காம விட்டனா? ஜெயசூர்யா. 5, 6, 7, 8, 9. ஓகே, வெரி குட். ஏன்பா அப்படி நினைக்கிற? சார் ஃபர்ஸ்ட் லூப்ல 0 இருக்கும். ஓகே. I வந்து 0 இருக்கும். ஓகே. 1 into 5 0 plus 5 5 வரும் சார் ஃபர்ஸ்ட். ஓகே. செகண்ட் நாங்க 1ன்னு வரனால 1 plus 1 புரியல. 1 plus 5 6 வரும் சார். ஓகே. 1 plus 5 எப்படி வந்தது? சரி 1 into 5 5 Okay. சார். 5 plus 1 6 வரும் சார். ஓகே, வெரி குட். இந்த இடத்துல என்ன ரூல் அப்ளை பண்ண? புரியுதா சார் என்ன ரூல்? ஓகே, போர்ட் மாஸ்னு ஒன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஆமா சார். ரைட். சோ இந்த இடத்துல 5, 10, 15 வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா தட் இஸ் ராங். 5, 6, 7, 8, 9 தான் வரும். ஓகே. நான் எதிர்பார்த்து எழுதுனது ஒண்ணு, கம்ப்யூட்டர் அதுதான் பண்ணுமானா தப்பு. நான் எழுதின ப்ரோக்ராம் தப்பு. நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, நடக்கிறது வேற ஒண்ணு. நான் எழுதின ப்ரோக்ராம் தப்பு. கம்ப்யூட்டர் தப்பா பண்ணுச்சானா கிடையாது, நான் தப்பா பண்ண சொல்லியிருக்கேன். ரைட். நான் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு தப்பான இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த தப்பான இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டர் கரெக்டா ரன் பண்ணிருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் மேல தப்பு கிடையாது, ப்ரோக்ராம் எழுதுனா என் மேலதான் தப்பு. ஓகே, ஒரு அவுட்புட் வந்துச்சு, 5, 6, 7, 8, 9 வந்துச்சு. ஆனா நான் எதிர்பார்த்தது வேற, பட் தப்பான அவுட்புட் வந்தது. இது ஏன் வந்தது அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? பிஃபோர் வி ஸ்டார்ட் டு ஃபிக்ஸ் த கோட், என் கோடை வந்து நான் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி இது ஏன் தப்பா வந்துச்சு அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் 5, 10, 15 வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அடுத்த ஸ்டெப். போர்ட் மாஸ் ரூல் படி எந்த ஆபரேட்டர், இப்போ 3ன்னு ஆன்சர் சொன்னீங்க இல்லையா? போர்ட் மாஸ் ரூல் படி எந்த ஆபரேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்? டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இல்லையா? சோ டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அப்புறம் அடிஷன் இருக்கு. இந்த ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் நடக்கும்? Multiplication and Multiplication. addition. மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும் இல்லையா? சோ 1 plus 5. அதுக்கப்புறம் அது கூட ஐ ஆட் பண்ணோம். ஐ வந்து 0. சோ 0 plus 5. அடுத்த ஐட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 1 இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் 0 முடிச்சாச்சு, அப்புறம் 1 வரும். 1 வரும்போது அகைன் 1 into 5 தான் முதல்ல மல்டிப்ளை ஆகும். இதுதான் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். சோ இது 5 plus 1 6, அதனால 6 வந்துச்சு. அடுத்து ஐயோட வேல்யூ 2 ஆகும். 2 ஆகும் போதும் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். 1 into 5 2 plus 5 7. சோ இந்த ப்ரோக்ராமோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சேம். ஏன்னா 1 into anything 1 இல்லையா? 1 into 5 1, 1 into 6 1, 1 into 7 1. Anything multiplied by something, I mean 1 multiplied by anything, it's the same number.
இல்லையா? அப்போ 1 மல்டிப்ளைடே போட வேண்டிய அவசியம் கிடையாது. i+5னே போட்டுடலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அதனாலதான் 5 6 7 8 9 வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணது போட்மாஸ் ரூல், மறந்துடவே கூடாது. ஓகேவா? இத மறந்துடவே கூடாது. போட்மாஸ் ரூல் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இப்ப யாரோ ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க, காணாம போயிட்டாங்க. பிரதீபா, உங்க நேம் புதுசா இருக்கே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றீங்களா பிரதீபா? இல்ல சார், 4-5 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல, இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஆனா 4-5 கிளாஸா? நீங்க அட்டெண்டன்ஸ்ல ஒரே கிளாஸ் தான் வந்திருக்கீங்க. சரி, ஓகே. சொல்லுங்க. நான் அட்டெண்டன்ஸ் ஃபில் பண்ணல சார். அன்னைக்கு ஒரு மேம் அப்பதான் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணேன். சரி, ஓகே. நம்ம கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுவோம். சரியா? ரைட். சோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சேம் தான். ஓகே. இப்போ இதனாலதான் 5 6 7 8 9 வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் எதை நினைச்சு ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்? 5 10 15 20 25 அதுதான் பிரிண்ட் ஆகணும்னு நினைச்சேன். அது பிரிண்ட் ஆகல. இப்ப என் ப்ரோக்ராம்ல என்ன பண்ணோம்னா அது பிரிண்ட் ஆகும். i+4 போடணும். ஓகே, வெரி குட். சோ i+1 தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும், மல்டிப்ளிகேஷன் அடுத்துதான் நடக்கணும். அப்படின்னா இந்த i+1க்கு பிராக்கெட் போட்டுடலாம். போர்ட் மாஸ்ல b-னா பிராக்கெட், அதுதான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பிராக்கெட்க்கு தான் கொடுக்கும். சோ i+1 சுத்தி நான் ஒரு பிராக்கெட் போட்டேன்னா i+1 தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். சோ 0 + 1, ஐயோட வேல்யூ 0 இருக்கும் ஃபர்ஸ்ட். 0 + 1 1, 1 × 5 5. அடுத்த ஐட்ரேஷன் நடக்கும் போது 1 இருக்கும். 1 + 1 2, 2 × 5 10. அவ்வளவுதான், சிம்பிள். சோ இந்த இடத்துல போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் படிச்சீங்க இல்லையா? கத்துக்கிட்டோம், படிச்சோம். இப்போ இந்த இடத்துல ரியலா யூஸ் பண்றோம். ரைட்? ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல கம்ப்யூட்டர் இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே, படிச்சோம், படிச்சத இங்கே அப்ளை பண்றோம். ஓகேவா? ரைட். ஓகே, இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? யாருக்காவது எனி கொஸ்டின்ஸ்? ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இது கரெக்டா அவுட்புட் வந்துருச்சு இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் பிரிண்ட் பண்ணும்போது ஐயோட வேல்யூவும் நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் இப்ப ஏற்கனவே பிரிண்ட் ஆன ரிசல்ட்டையும் நான் சேர்த்து பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது 0 1 2 3யும் வரணும், 5 10 15 இதுவும் வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கமா நான் ஏற்கனவே நான் போட்டு வச்சிருக்கிறது. சோ டோட்டலி 2 அவுட்புட். ஐன்றது ஒரு அவுட்புட், அதுக்கப்புறம் நான் அதை ப்ராசஸ் பண்ணிருக்கேன்ல 5 10 15 அப்படின்னு நான் ப்ராசஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? அது ஒரு அவுட்புட். சோ டோட்டலி 2 அவுட்புட். 0 ஸ்பேஸ் 5, 1 ஸ்பேஸ் 10, 2 ஸ்பேஸ் 15, 3 ஸ்பேஸ் 20. ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? Any questions? இல்லண்ணா. Others? இது பேசிக். இது புரியலன்னா அடுத்து நடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். கேள்வி இருந்ததுன்னா இப்பயே கேட்டுடணும். அதாவது வீட்டுக்கு வந்து நான் ஃபவுண்டேஷன் போடுறேன் அப்படின்றப்போ அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா போடணும் இல்லையா? நான் ஃபவுண்டேஷன்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கீழே பில்லர்ல வச்ச 2 ராடு மட்டும் துருப்பிடிச்ச மாதிரி இருந்தது, அது எப்ப வேணா உடையிற மாதிரி இருந்தது அப்படின்னு பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் சொன்னோம்னா
அதுல யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? அந்த பில்டிங் வீக், அந்த பில்டிங் கட்டினதே வேஸ்ட் இல்லையா? சோ ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்ட்ராங்கா போடணும். இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இப்பயே கேளுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். எனி क्वेश्चन? சார் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, எந்த போர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண? அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கடைசியா போட்ட பிரிண்டா? சரி, இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் புரிஞ்சுதா? சார் புரிஞ்சுது. சோ இது வரைக்கும் சரி. கிளியர் இல்லையா? நான் கடைசியா அந்த ஐ கமா போட்டது மட்டும் ஏன்னு புரியல ஆமா இல்லையா? சார். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ்? மத்த எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சோ எனக்கு எஸ் ஆர் நோ ஆன்சர் வேணும். மத்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். எஸ் சார். இன்னும் எல்லார்கிட்ட இருந்து ஆன்சர் வரல. புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, குட். இங்க ஐ வந்து நான் எதுக்கு நான் போட்டேன்னா, எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்னு பிரிண்ட் பண்ணணும். அதாவது 0 இருக்கிற இடத்துல என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம், 1 இருந்த இடத்துல என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம், 2 இருக்கிற இடத்துல என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அதனால நான் ஐ கமான்னு போட்டேன். வேற எந்த ஒரு ஸ்பெஷல் ரீசனும் கிடையாது. அவுட்புட் வந்து அந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால போட்டேன். ஓகேவா? இன்னொன்னு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு பார்க்கும்போது இன்னும் கூட எனக்கு கன்ஜஸ்டடா இருக்கு, அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடுவுல வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஹைஃபன் போட்டுக்கலாம். ஹைஃபன் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 ஐட்ரேஷன்ல இருக்கும் போது, அதாவது ஐயோட வேல்யூ 0 இருக்கும் போது நான் கால்குலேட் பண்ண வேல்யூ 5. ஐயோட வேல்யூ 1 இருக்கும் போது நான் கால்குலேட் பண்ண வேல்யூ 10. ஐயோட வேல்யூ 2 இருக்கும் போது நான் கால்குலேட் பண்ண வேல்யூ 15. புரியுதா? சோ ஜஸ்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போட்டேன். புரிஞ்சுதா பூஜா? புரிஞ்சுதுங்க சார். ரைட், குட். அவ்வளவுதான். ஃபார் லூப்போட பேசிக் வந்து இதுதான். இப்போ நான் மேல வந்து சில வகையான ஃபார் லூப்லாம் சொன்னேன் இல்லையா? சில வகையான லூப்லாம் நான் சொன்னேன். இது எந்த வகையான லூப் இது? ஃபைனைட் லூப் சார். ஃபைனைட் லூப். இது எத்தனை தடவை ரன் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியும். எத்தனை தடவை? 5 தடவை. அதுக்கு மேல ரன் ஆகுமானா ரன் ஆகாது. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரன் ஆகாது இல்லையா? ரைட். இப்போ இந்த ஃபார் லூப்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது, நிறைய விஷயம் பண்ணலாம். இப்ப நான் ஃபார் லூப்புக்கு கீழே ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் போட்டிருக்கேன், அவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுல என்ன வேணா பண்ணலாம். இப்போ இந்த i பிளஸ் 1 இன்டூ 5 போட்டிருக்கேன்ல, அதை வந்து கால்குலேட்டட் ரிசல்ட் அப்படின்னு, இல்ல ஒரு ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரிசல்ட் ஈக்குவல் டு i பிளஸ் 1 இன்டூ 5. அந்த ரிசல்ட்டை மட்டும் கால்குலேட் பண்ணி ஒரு வேரியபிள்ல போட்டு அந்த வேரியபிளை கூட நான் இங்க பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி பிரிண்டிங் இட், இப்போ ரிசல்ட்ன்ற ஒரு வேரியபிள்ல நான் அசைன் பண்றேன். இங்கதான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இருக்கு. இது போடணுமான அவசியம் கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் போடுறேன். எஸ், யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, சோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இந்த மாதிரி ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணி இப்ப நான் அதை பிரிண்ட் பண்றேன். சோ ஃபார் லூப்புக்கு கீழே எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணா போடலாம். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்புக்கு உள்ள வருதா, ஃபார் லூப்புக்கு வெளியில வருதா அப்படின்னா அது வந்து இந்த இன்டென்டேஷனை பொறுத்து. ஒரு இன்டென்டேஷன் தள்ளி இருக்கு அப்படின்னா தட் மீன்ஸ் இட் இஸ் விதின் ஃபார் லூப். ஓகேவா? இப்போ இன்டென்டேஷனை விட்டு வெளியில இருக்கு அப்படின்னா பிரிண்ட் டன், முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா இது இன்டென்டேஷன் இல்ல இல்லையா? இங்க இன்டென்டேஷன் இருக்கு, இங்க இல்ல. அப்போ this statement is outside the for loop. நீங்க ஒரு if statement படிக்கும் போது எப்படி கத்துக்கிட்டீங்களோ அதேதான். இன்டென்டேஷன் இல்ல அப்படின்னா it is outside the for loop. ரைட். இந்த ப்ரோக்ராம்ல டன்ன்றது எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும்?
1 டைம்ண்ணா. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். 1 டைம் தான் சார். நெக்ஸ்ட். 5 டைம். ஓகே, நெக்ஸ்ட். 4 times, sir. ஓகே, நெக்ஸ்ட். 1 4 5 Sir, 1 time. அடுத்து 1 டைம். ஓகே, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இட் இஸ் அவுட் சைடு த ஃபார் லூப். இது லூப்புக்குள்ளேயே இல்ல, லூப்புக்கு வெளியில தான் நடக்குது. ஒரே ஒரு டைம் தான் ரன் ஆகும். ஓகே, எப்ப ரன் ஆகும்னா லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரன் ஆகும். இந்த லூப்புக்குள்ள, இந்த ஃபார் லூப்புக்குள்ள இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. சோ இந்த ஃபார் லூப் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் திரும்ப திரும்ப பண்ணும், வேற எதையுமே பண்ணாது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சதுக்கு அப்புறமா ஃபார் லூப் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா லைன் நம்பர் 9க்கு போகும். இந்த ஃபார் லூப் முடியிற வரைக்கும் இந்த லைன் நம்பர் 7 and 8 மட்டும் தான் ரன் ஆகும், 9 ரன் ஆகாது. 9 வந்து ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரன் ஆகும், ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும், மல்டிபிள் டைம்ஸ் ரன் ஆகாது. ஏன்னா இட் இஸ் அவுட் சைடு த ஃபார் லூப். ஓகே, இப்ப இத நான் ஃபார் லூப்புக்கு உள்ள கொண்டு வந்துட்டேன். இப்ப அவுட்புட் என்ன வரும்? இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா? ரிசல்ட் மட்டும் தான் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். இப்ப அவுட்புட் என்ன வரும்? 5 சார். மொத்தமா சொல்லணும், அது ஃபார் லூப்ல போட்டு நான் ரன் பண்ணிருக்கேன். சொல்லுங்க, யார் வேணா சொல்லலாம். தப்பா சொன்னா தப்பே கிடையாது, அமைதியா இருக்கிறது தான் தப்பு. 5 டன், அப்புறம் 10 டன், அப்புறம் 15 டன். ஓகே ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? அதேதான் சார். அதேதான். ஓகே, அடுத்து. அதேதான் சார். ஓகே, அடுத்து. இப்ப அதேதான் சார். ஓகே, இப்ப சொன்னதுதானா? சேம். ஓகே ஓகே, இன்னும் எல்லாரும் ஆன்சர் சொல்லலன்னு நினைக்கிறேன். சோ அவங்க சொன்னது கரெக்ட் தான், அப்படிதான் ரன் ஆகும். ஓகே, 5 டன், 10 டன், 15 டன், 25 டன். ஏன்னா இந்த ஃபார் லூப் ரன் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கண்டுபிடிக்கும், அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுது, அப்புறம் டன்னு பிரிண்ட் பண்ணுது. திரும்ப ஃபார் லூப்ல அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். அதுல ரிசல்ட்டை கண்டுபிடிக்குது, பிரிண்ட் பண்ணுது, டன்னு பிரிண்ட் பண்ணுது, ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுது, டன்னு பிரிண்ட் பண்ணுது. இட் கீப்ஸ் ரிப்பீட்டிங் த சேம். இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போது நான் யூஸ் பண்ண ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். என்ன வேர்டுன்னு லிசன் பண்ணீங்களா? ஐட்ரேஷன். இட்டரேஷன் வாங்க, ஐட்ரேஷன் வாங்க. நான் பொதுவா ஐட்ரேஷன் சொல்லுவேன், சில பேர் இட்ரேஷன் வாங்க, எப்படி வேணா ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐட்ரேஷன், ஐட்ரேஷன்னா லூப்பை ஒவ்வொரு தடவையா ரன் பண்றது தான் ஐட்ரேஷன். ஸோ இந்த லூப்பை 5 தடவை ரன் பண்றேன்றதுக்கு ஆல்டர்னேட் வேர்டு தான் ஐட்ரேஷன். ப்ரோக்ராமேட்டிக்கா பேசும்போது ஐட்ரேஷன் அப்படிதான் பேசுவோம், ரன் அப்படின்னு பேச மாட்டோம். இந்த ஃபார் லூப் லான்ச் பண்றதுக்கு தான் ரன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை ஃபார் லூப் திரும்ப திரும்ப ரன் ஆகுதுல, ஸோ அந்த ஒவ்வொரு டைமும் பண்றது ஐட்ரேஷன். ஐட்ரேஷன் 0 இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன். ஐட்ரேஷன்னா ரெப்பிட்டிஷன், எத்தனாவது ரிப்பிட்டிஷன், அதுதான் ஐட்ரேஷன். ஓகேவா? ஐ எம் ரன்னிங் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆஃப் த லூப், செகண்ட் ஐட்ரேஷன் ஆஃப் த லூப், தேர்ட் ஐட்ரேஷன் ஆஃப் த லூப். இதுதான் ஐட்ரேஷன். இந்த வேர்டை இன்டர்வியூல நீங்க யூஸ் பண்ணணும். இது ப்ரோக்ராமர்ஸ் யூஸ் பண்ற வேர்டு, டெஃபினட்டா இது தெரிஞ்சிருக்கணும். இந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணணும், நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஐட்ரேஷன் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா எதை சொல்றாங்கன்றது தெரியணும்.
ரெப்பிட்டிஷன், அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எத்தனாவது தடவை ரிப்பீட் பண்றோம் அப்படின்றதுதான் ஐட்ரேஷன். ஃபர்ஸ்ட் தடவைனா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் தடவைனா செகண்ட் ஐட்ரேஷன். சோ இந்த லூப்புக்கு எத்தனை ஐட்ரேஷன் இருக்கு மொத்தம்? 5 இல்லையா? 5 ஐட்ரேஷன்ஸ். ஏன்னா இந்த லூப் 5 தடவை ரன் பண்றோம். சோ தேர் ஆர் 5 ஐட்ரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஐட்ரேஷன். ஓகே, அதுதான் இது. ஓகே, ரைட். ஸோ அடுத்த சில கிளாஸஸ்ல நம்ம ஃபார் லூப் இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்ப்போம். இந்த 2 வகையான லூப்பை கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்றதுன்றது நான் லேட்டர் நான் சொல்றேன். ஓகே, ரைட். உங்களுக்கு இப்ப ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ரேஞ்சில் வந்து நான் ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 5 பிரிண்ட் பண்ணணும், 0ல இருந்து 4க்கு பதிலா 1ல இருந்து 5 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லும் போது டக்குன்னு எனக்கு வந்த ஆன்சர் வந்து என்னன்னா 1,6 கொடுக்கலாம், 1,5 கொடுக்கலாம் அப்படின்னு சில பேர் ஆன்சர் சொல்லி கேட்டிருப்பீங்க இல்லையா? அவங்களாம் தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியாதுன்றது எனக்கு தெரியும். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது, என்னென்ன வகையான இன்புட்லாம் கொடுக்கலாம், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்க ரன் பண்ணி பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் கூகுள்ல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் பைத்தான் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு வரும். ஐ திங்க் 3 வகையான பராமீட்டர் கொடுக்கலாம். இப்ப நான் 5ன்னு ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி மேக்சிமம் 3 நம்பர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஒவ்வொரு நம்பரும் என்ன பண்ணோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அது ஹோம்ஒர்க் நம்பர் 1. ஓகே, அடுத்த ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சிம்பிளா 5, 10, 15 அதெல்லாம் போட்டோம். இது வந்து எந்த டேபிள் நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம், எந்த வாய்ப்பாடு பிரிண்ட் பண்ணிருக்கோம்? 5th சார். 5th 5வது வாய்ப்பாடு இல்லையா? 5th டேபிள். அப்போ மல்டிப்ளிகேஷன் டேபிள் நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இப்ப நான் போட்டேன். நீங்க பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ண போறீங்க. மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல 1 into 1, இப்ப 5 டேபிள்னு வச்சுக்கோங்களேன். 1 into 5 equal to 5. 2 into 5 equal to 10. 3 into 5 equal to 15. இத வந்து பிரிண்ட் பண்ண போறீங்க 10 வரைக்கும். ஓகேவா? இதுல எந்த டேபிள் பிரிண்ட் பண்ண போறீங்கன்றத யூசர்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். நீங்க என்கிட்ட வந்து எந்த டேபிள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் 6 டேபிள் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா 6 டேபிள் பிரிண்ட் பண்ணணும். 7 டேபிள் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா 7 டேபிள் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் ஹோம்ஒர்க். இது கூகுள்ல தேடினீங்கன்னா கிடைச்சிரும். டோன்ட் டூ தட். நீங்களே ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நான் கிளாஸ்ல சால்வ் பண்ணல, அந்த கிளாஸ்ல சால்வ் பண்ணதை வச்சு இந்த ஹோம்ஒர்க்கை எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. இதுல ஒவ்வொரு லைனும், இந்த 3 லைனும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இது மாறல. கரெக்டா? எல்லா லைன்லயும் இது சேமா இருக்கு. கரெக்டா? மாறிச்சா? என்ன மாறி இருக்கு அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கிற 1, 2, 3ன்றது மாறுது ஒவ்வொரு லைன்லயும். ரைட் சைட்ல இருக்கிற 5, 10, 15ன்றது மாறுது. நடுவுல இருக்கிறது மாறல. இதுதான் க்ளூ. இத வச்சு எப்படி ரன் பண்றதுன்னு பாருங்க. அதுக்கு ஸ்டெப் 1 இன்னைக்கு கிளாஸ்ல போட்ட எக்ஸாம்பிள டைப் பண்ணி பார்க்கணும். அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. அதுக்கப்புறமா தான் இதுக்கு வரணும். ரைட்? அகைன் கூகுள்ல தேடினீங்கன்னா கிடைச்சிரும். அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் பண்ணிட்டேன்னு ஹோம்ஒர்க் எடுத்து வச்சு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, இது நீங்க காப்பி பண்ணிருக்கீங்களா, சொந்தமா பண்ணிருக்கீங்களான்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ப்ரோக்ராமே சிம்பிள் தான். அப்படி இருக்கும்போது நீங்க காப்பி பண்ணி வச்சீங்கன்னா ஐ எம் ஓகே, சொந்தமா பண்ணாலும் ஐ எம் ஓகே. சொந்தமா பண்ணீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் பெனிஃபிட். உங்களுக்கு தான் அது லாபம். ஏன்னா யூ வில் லேர்ன் சம்திங் இல்லையா? ரைட். இதுல இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம பைத்தானை பொறுத்த வரைக்கும் இங்கே இன்டென்டேஷன் வச்சு ஒர்க் ஆகும். இதுவே நீங்க மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்டென்டேஷன் இருக்காது. இன்ஸ்டட் கர்லி பிரேசஸ் போடுவாங்க. ஃபார் லூப்குள்ள இங்க கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணுவாங்க. ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்லி பிரேசஸ் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஃபார் லூப்போட சின்டாக்ஸும் கொஞ்சம் மாறும்.
இங்க கோலன் இருக்காது, கோலன் இல்லாம இருக்கும். ஓகே, இந்த கேர்லி பிரேசஸ்ன்றது மீதி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் கேர்லி பிரேசஸ் இருக்கும். நீங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேள்விப்படுறீங்களோ அது எல்லாத்துலயும் கேர்லி பிரேசஸ் இருக்கும். அதாவது ஃப்ளவர் பிராக்கெட், மேத்தமெட்டிக்ஸ்ல ஃப்ளவர் பிராக்கெட், இதுல கேர்லி பிரேசஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இல்லையா? சோ இந்த கேர்லி பிரேசஸ் மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கும், பைத்தான்ல இது கிடையாது. இன்னொன்னு, மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கேர்லி பிரேசஸ்க்குள்ள நீங்க இப்படி போட்டாலும் இன்டென்டேஷனே கொடுக்காம போட்டாலும் இது ஃபார் லூப்புக்குள்ள இருக்கிறதா தான் அர்த்தம். பைத்தான்ல அப்படி கிடையாது. இதுதான் இந்த லாங்குவேஜ்க்கும் மத்த லாங்குவேஜ்க்கும் உள்ள சின்டாக்ஸ்ல இருக்கிற டிஃபரன்ஸ். பைத்தான்ல கேர்லி பிரேசஸ் கிடையாது, அதுக்கு பதிலா இன்டென்டேஷன் இருக்கு. மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கேர்லி பிரேசஸ் இருக்கு, ஆனா இன்டென்டேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. கொடுத்தாலும் தப்பு இல்ல, கொடுக்கலனாலும் தப்பு கிடையாது, ப்ரோக்ராம் ரன் ஆகும். கேர்லி பிரேசஸ் கொடுக்கலன்னா தப்பா ரன் ஆகும். ஓகேவா? ரைட். சோ இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஹோம்ஒர்க்ல இல்ல சொல்லி கொடுத்த கான்செப்ட்ல ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஓகே. சோ அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து ஃபினிஷ் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்னா, we successfully created 5 table for you அப்படின்னு சொல்லணும். இந்த டேபிள் பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் we successfully created 5 table for you. ஏன்னா யூசர் 5 டேபிள் தான் கேட்டாங்க, அதனால இது சொல்லணும். ஒருவேளை யூசர் 6 டேபிள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்க 6, இங்க 6, இங்க 6 இல்லையா? 6, 12, 18. So 6 டேபிள் கேட்டிருந்தா we successfully created 6 table for you. முடிச்சதுக்கு அப்புறம் இதை சொல்லணும். ஏன்னா இந்த டேபிள் யூசருக்காக தான் பண்ணோம் இல்லையா? சோ உங்களுக்காகவே நம்ம கிரியேட் பண்ணது, உங்களுக்காக நாங்க சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்றத யூசருக்கு சொல்லணும். ஓகே, இத ப்ரோக்ராம்ல டைப் பண்றதுக்கு முன்னாடி, கம்ப்யூட்டர்ல டைப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா நோட் புக்ல எழுதணும். ஏன் நோட் புக்ல எழுதணும்? கம்ப்யூட்டர்லயே நான் டைரக்டா டைப் பண்ணிடுறேன். ஏன் நோட் புக்ல எழுதணும்? நீங்க நாளைக்கு இன்டர்வியூக்கு போறீங்க, இன்டர்வியூவருக்கு முன்னாடி உக்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தலாம் டைப் பண்ண சொல்ல மாட்டாங்க. இப்ப என்கிட்ட நீங்க பர்சனல் இன்டர்வியூக்குன்னு வரீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கொடுத்து டைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இதுதான் ப்ரோக்ராம், 5 டேபிள் பிரிண்ட் பண்ணணும், நோட் புக்ல எழுதி காட்டுங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன நடக்கும்னு எழுதி காட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எழுதி காட்ட தெரியணும். இப்ப நீங்க வந்து என் பக்கத்துல இல்ல, அதனால எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க என் பக்கத்துல இருந்து கத்துக்கிறீங்க அப்படின்னா நோட் புக்ல நான் எழுதி காட்டியிருப்பேன். ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத எழுதி காட்டியிருப்பேன். அது நோட் புக்ல எழுதி பாருங்க. ஓகே, என்ன எழுதணும் அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி பண்ணலாம் அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நீங்க இந்த ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா நான் என்ன சொல்றேனோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அது ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? I will stop presenting.